மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷப ராசி கொண்டவர்களுக்கு உரிய பலன்களை பார்ப்போம். தற்பொழுது இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை விரிவாக பார்த்து கொள்வோம். அதாவது 20/8/2024 முதல் 2/12/24 வரை உள்ள காலகட்டமானது நன்மையும் தீமையும் கலந்த ஒரு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது. ஒரு தடவை குழப்பத்தை உருவானாலும் மறுதடவை அந்த குழப்பங்கள் நீங்கி அவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எவ்வாறு குழப்பங்கள் வந்ததோ அதே போன்று அந்த குழப்பங்கள் வெகு விரைவில் நீங்கி இவர்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது. எனவே இவர்களுக்கு நன்மையான காலகட்டமாக உள்ளதால் இதில் பலவிதமான நன்மைகளும் பிரச்சனைகள் இல்லாமலும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதே போன்று 3/12/2024 முதல் 5/4/2025 வரை உள்ள காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது. ஜென்ம குருவாக இருந்தாலும் இவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குமே தவிர மற்ற விதமான ஆபத்துகளோ வேறு விதமான பாதிப்புகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதால் தொழில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் இறுதி முடிவு இவர்களுக்கு சாதகமாகவே முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் உள்ளவர்களுக்கு படிப்பானது நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பின்பகுதி பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது என்பதே திண்ணமாகும். எனவே நன்மைகள் பல வகையில் இவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்று சொன்னால் மகாலட்சுமி தேவியும் அதே போன்று மகாலட்சுமி தேவியும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தாயார் சன்னதியை வழிபட்டு வரும் பொழுது வெண்தாமரை வாங்கி வைத்து அர்ச்சனை செய்து வந்தால் இவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் நீங்கி பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். எனவே இவர்கள் எவ்வளவு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லாத காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது.